நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்தந்த விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்கிறோம். இந்த சூழ்நிலை சரியில்லாததுனால, அவங்க நம்மக்கிட்ட அப்படி பேசினதுனால, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காததுனால, அப்படின்னு நம்ம நிறைய காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த ரீசன் எல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது நமக்கு தெரியும், இந்த எல்லா முட்டுக்கட்டைகளுக்கும் பின்னாடி நமக்கு ஒரு மென்டலாக பிளாக்கை நம்மளே கிரியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மென்டல் பிளாக்னா என்ன, அது நமக்கு ஏன் வருது, அதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ண முடியும்னு இன்னைக்கு பார்க்கலாமா? ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த சிம்டம்ஸில் ஒன்றோ இல்லை சிலதோ உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நிம்மதியை நோக்கி, உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கு உங்களோட மென்டல் பிளாக்கே ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல இவ்வளோ நாள் பிடிச்சு செஞ்ச ஒரு விஷயத்த, ஒரு பேஷனோட நம்ம பார்த்த ஒரு விஷயத்த, இப்போ எனக்கு அது பண்ணுறதுக்கு சுத்தமாக மூடே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கூட நான் பண்ண மாட்டேங்கிறேன், தள்ளி போடுறேன் அப்படின்றது ஒரு சிம்டம். ரெண்டாவது, நம்ம என்ன வேலை பண்ணாலும் நம்ம முன்னாடி பண்ணதை விட நிறைய நேரம் எடுத்துக்கிறதும், இல்லைனா முன்னாடி விட நமக்கு அதில் ப்ரொடக்டிவிட்டி கம்மியான மாதிரியும் நமக்கு தோன்றுறது. மூணாவது, நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இல்லை எனக்கு இது பண்ண முடியும்னு தோணலை, என்னால் இது பண்ண முடியாது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் அட்டெம்ப்ட் கூட பண்ணாமல் தவிர்க்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மென்டல் பிளாக் இருக்குங்கிறது தான் உண்மை. இல்லைன்னா தேவையில்லாம ஒரு ஆங்ஸைட்டி, என்ன ஏதுன்னு புரியாமையே டிப்ரெஷன்ல போறது, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பயம் உங்க மனசுல ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கிறது கூட மென்டல் பிளாக்குக்கான ஒரு சிம்டம் தான். இந்த லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த லாஸ் ஆஃப் பேஷன், இதெல்லாம் இருக்கிறதுனாலேயே உங்களை சூழ்ந்து இருக்கிற உங்க வீட்டில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். யார் கூடயும் உங்களால் சகஜமாக பேச முடியல, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சிடுசிடுன்னு விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இல்லைனா டாலரன்ஸ் லெவல், சகிப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சு போயிருக்கலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மென்டலி பிளாக் ஆயிருக்கீங்க, ஸ்டக் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அப்போ ஏன் நமக்கு இந்த மென்டல் பிளாக் வருது அப்படின்னா, முதல் காரணம், ஒருவேளை உங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம், இல்லைன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய பொறுப்புகள் இருக்கிறதுனால எதை முதல்ல பண்ணணும், எது நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால கூட இந்த ஒரு பிளாக் ஸ்டக்காகி நம்ம அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போதும் இந்த ஆங்ஸைட்டியும் எரிச்சலும் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கு, ஆனால் எங்கே தொடங்கணும்னு தெரியல, எப்படி ஹெல்ப் எடுத்துக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்றத நம்ம காக்னிட்டிவ் ஓவர்லோடுன்னு சொல்லுவோம். இந்த காக்னிட்டிவ் ஓவர்லோட் ஆகும்போது நம்ம ரொம்ப மென்டலி டயர்ட் ஆகிறதுனால, காக்னிட்டிவ் ஃபட்டீக் வரதுனால நம்மளால் எந்த வேலையுமே தொடங்க முடியாமல், எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்டக் ஆகி அந்த இடத்துல நின்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர இமோஷ்னலாக ரொம்ப டயர்டாக இருக்கிறது, ஏதாவது துரோகம், இழப்பு, இல்லைனா யாருடையாவது மரணம், இல்லை நீங்கள் ரொம்ப நேசிச்சவர் உங்களை விட்டு காரணம் சொல்லாமல் விலகி போகிறது, இந்த மாதிரியான சில இமோஷ்னலான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால கூட சில விஷயங்களை உங்களால் அந்த ஒரு மோட்டிவேஷனோட பண்ண முடியாமல் போகலாம். அடுத்தது, ஃபிசிக்கலாக கூட நீங்கள் டயர்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ, இல்லை ஜென்ரல் டயர்ட்னஸ்னாலேயோ, இல்லை ஏதோ ஒரு வைட்டமின் மினரலோட டிஃபிஷியன்சி இருக்கிறதுனாலையோ, இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையாலேயோ ஃபிசிக்கல் ஃபட்டீக் கூட உங்களோட மென்டல் பிளாக்குக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த காரணங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக ப்ராடாக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நம்ம சொல்கிற விஷயம் ஜேர்னல் பண்ணுறது தான். சோம்பேறித்தனப்படாமல் ஒரு மாதத்துக்காவது உங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த எண்ண ஓட்டங்களோட பவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பேப்பரில் ஒரு பென் வச்சு நீங்கள் எழுதுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அந்த ஜேர்னல் நீங்கள் புரட்டி பார்க்கும்போது உங்களோட பேட்டர்ன் என்ன, எந்த விஷயத்துக்கு நீங்கள் அப்செட் ஆகுறீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது, உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காகவே அந்த ஜேர்னல் புக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் உங்களை சார்ந்து இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவான, அப்படி இல்லைன்னா உங்களை லோவாக ஃபீல் பண்ண வைக்கிற அந்த என்வாயன்மெண்ட்டை, அந்த பிளேஸை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்னால் பிளேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குது, அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுக்கு மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடியில் ஒரு 5-10 நிமிஷம் உங்களுக்காக செலவு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், சும்மா நீங்கள் உட்காருங்க, உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க, அது பண்ணாலே போதும். இல்லைனா ஒரு குட்டி பால்கனி தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த பால்கனியில் எல்லாரும் எதிர்க்கிறதுக்கு முன்னாடியோ, இல்லைனா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமோ அந்த சூழ்நிலையை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இமேஜின் பண்ணி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு சூழ்நிலையை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இருக்கிற சூழ்நிலையில உங்க மனசுக்கு இதம் தர்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. மூணாவது, ஜென்ரலா
ஃபிசிக்கல் டயர்ட்னஸோ இல்லை மென்டல் டயர்ட்னஸோ நம்ம இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு 15 மினிட்ஸாவது ஒரு வாக்கிங்கோ இல்லைன்னா ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸோ பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்கலாக நம்ம பாடியை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டும் காம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஜென்ரலாக நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். இதை தவிர ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நமக்கு மென்டல் பிளாக் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி டீல் பண்ண முடியும், ஒரு குவிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன் மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் தான் நான் பிளாக் ஆகி இப்போ நிற்கிறேன், நான் ஸ்டக் ஆகிட்டேன், இதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த ஒரே ஒரு விஷயத்தை முதல் ஸ்டெப்பாக அந்த பேப்பரில் எழுதுங்க. உதாரணத்துக்கு எனக்கு இங்கிலீஷ் பேச வரல, அதனால தான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு இருக்கலாம். இல்லைனா எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்குன்னு ஒரு பேஷன் இல்லை, அதனால தான் நான் எல்லாருக்கும் அடிமையாக வாழ்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு இருக்கலாம். இந்த மாதிரி எந்த காரணமாக இருந்தாலும் அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல எழுதுங்க. அதுதான் நம்மளோட ட்ரிகர் பாயிண்ட். அந்த காரணத்தையும் அதனை சார்ந்த நடக்கிற விஷயங்களும் தான் நம்மளை ஈஸியாக டிப்ரெஷனுக்கோ இல்லை ஆங்ஸைட்டிக்கோ கொண்டு போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ரெண்டாவது, இப்போ இந்த ப்ராப்ளமை நான் சரி பண்ணணும் அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஸ்மால் டாஸ்க் நான் என்ன பண்ண முடியும், தினசரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி என்னோட பெட்டர்மெண்ட்டுக்காக இந்த ப்ராப்ளம்லேருந்து நான் வெளியில் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்யூஷனையும் 1, 2, 3ன்னு பாயிண்ட்ஸ் வச்சு நீங்களே எழுதுங்க. மூணாவது, நமக்கு இந்த மென்டல் பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக்கோட சோர்ஸ் என்ன, யார் மூலமாக நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, இல்லை இது யாரால் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் எழுதுங்க. நாலாவது, இப்போ இந்த ப்ராப்ளமை சரி பண்ணணும்னா என்ன சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னு எழுதுங்க. அந்த சேஞ்சஸில் இந்த நபரோ இல்லை இந்த சூழ்நிலையோ இல்லை இந்த விஷயமோ நமக்கு கிடைக்காது, அவங்க மாற மாட்டாங்க அப்படின்னா அவங்க மாற மாட்டாங்க, நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுங்கிற சுச்சுவேஷனில் உங்களால் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு இப்போ அதுக்கு உண்டான வழிமுறையும் இப்போ நீங்கள் எழுதுங்க. எல்லா விஷயமே ரொம்ப பெரிய பெரிய டாஸ்காக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சின்ன சின்ன டாஸ்காக இருந்தால் கூட ஓகே தான். நாளைக்கு காலையில் நான் ஒரு 10 மினிட்ஸ் இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக செலவு பண்ணுவேன், இல்லை ஒரு 10 நிமிஷம் என்னுடைய பேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்காக நான் பண்ணுவேன், 5 நிமிஷம் என்னோட வீட்டு ஹால்லையே நான் வாக்கிங் பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல தான். ஆனால் உங்களுக்கே நீங்கள் இந்த டாஸ்க்கை அசைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நாளைக்கு மற்றவங்க மேலேயே நம்ம ப்ளேம் சொல்லிட்டு இருக்காமல் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் இன்னும் எப்படி பெட்டர் ஆக முடியும் அப்படின்னு யோசிக்க முடியும். அப்படி யோசிக்கிறதுக்கு நம்ம முதல்ல பழகிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுறது. 5வது, உங்களுக்கே நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. என்ன ஆனாலும் இந்த ஒரு 10 நிமிஷம், இந்த ஒரு 15 நிமிஷம் நான் எனக்காக தான் இருக்க போகிறேன், இந்த மென்டல் பிளாக்கை இந்த ஒரு ஹேர்டில் என் வாழ்க்கையிலேருந்து நான் தூக்கி எறிய தான் போகிறேன் அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்டையும் அந்த டெடிகேஷனையும் நீங்கள் உங்களுக்கே ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், என்னால் இந்த பிளாக்கை இந்த ஒரு கஷ்டத்தை இப்போ என்னால் டீல் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு ஃப்யூச்சரில் எனக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு கிடைக்கும், அது நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நான் என்னுடைய நாளில் 15 நிமிஷம் இந்த ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணும்போது டவுன் த லைன் ஒரு 6 மாதத்தில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த பர்பஸோட உங்களோட இந்த ஸ்மால் டாஸ்க் கோல் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வேறு யார் உங்களை சப்போர்ட் பண்ணலனாலும், யார் உங்களை மோட்டிவேட் பண்ணலனாலும் நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். ஆல்வேஸ் கனெக்ட் யுவர் பர்பஸ் டு யுவர் கோல். இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு விஷயத்துலையோ இல்லை ஒரு சூழ்நிலையிலோ நீங்கள் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷனை வேறு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே அதை கொண்டு வர முடியும், நீங்களே அதுலேருந்து வெளியில் வர முடியும். அதை தவிர ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப போர் அடிக்குது, ஒரு வேலை பிடிக்காமல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் அதுலேருந்து ஒரு 5-10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ஒரு தாட் ஃபார்மை உங்களுக்கு திரும்ப ரீசெட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப இஷ்டம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா அந்த வேலையிலேருந்து வெளியில் வரும்போது பிரேக் எடுக்கும்போது ஒரு 5-10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச வேலையிலையோ இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸோ கேட்கும்போது திரும்ப உங்களால் அந்த வேலையை கொஞ்சம் ஆர்வத்தோடு பண்ண முடியும். சில விஷயங்கள் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம வாழ்க்கைக்காக நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்மளுடைய சக்ஸஸ்க்காக நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்போது அந்த மாதிரி டைமில் இந்த டாஸ்க்கை ஸ்விட்ச் பண்ணுறது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற அக்செப்டன்ஸோடையும் ஓப்பன் மைண்ட் செட்டோடையும் ஒரு பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற அந்த மென்டல் ஹர்டில் மென்டல் பிளாக்கை ஈஸியாக பிரேக் பண்ணி உங்களோட சந்தோஷத்தையும் உங்களுடைய நிம்மதியையும் வெற்றியையும் உங்களால் தேடிக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.